ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2015 வெளியான NH10 அப்படின்ற பாலிவுட் படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படம் தரமான மற்றும் தாறுமாறான கிரைம் த்ரில்லருங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஹீரோயின் 2 பேரும் லாங் ட்ரிப் போகிறாங்க. போகிற வழியில் இருக்கக்கூடிய ஹோட்டலில் சாப்பிட்றதுக்காக வண்டியை நிப்பாட்டுறாங்க. அங்கே ஒரு பையனையும் பொண்ணையும் அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் கடத்துறாங்க. அதை கவனிச்ச ஹீரோ போய் தட்டி கேட்குறாரு, இது என் தங்கச்சி தான், இந்த பிரச்சனையில நீ தலையிடாத அப்படின்னு ஹீரோ பலார்னு ஒரு அற விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறானுங்க. எல்லாரும் முன்னாடியுமே ஹீரோக்கு அசிங்கமாக போச்சு. இதை தாங்கிக்க முடியாத ஹீரோ இவனுங்களை ஒரு வாட்டி பயமுறுத்தணும்னு முடிவெடுக்கிறாரு. காரை ரொம்ப வேகமாக ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. அவனுங்க போன காரையே ஃபாலோ பண்ணிட்டு ஒரு இடத்துக்கும் போறாரு. அப்பதாங்க தெரிய வருது, அவனுங்க தங்கச்சியவே ஆணவ கொலை பண்றதுக்காக தான் கூட்டு போயிருக்கானுங்க அப்படின்ட்டு. பூரா பைத்தியகார பயலுகளா இருக்கானுங்க. நம்ம இந்த இடத்துல இருந்து போறதுதான் நமக்கு நல்லது அப்படின்ட்டு ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்பலான்னு நினைக்கும் போது வசமா ஹீரோயின் அந்த கும்பல் கிட்ட மாட்டிக்கிறாங்க. அடுத்தடுத்து என்ன நடந்தது அப்படின்றது தான் மொத்த படமே. இந்த படத்தோட ஆரம்பத்துல இருந்து முடிகிற வரைக்கும் ரொம்ப விறுவிறுப்பா கொண்டு போயிருப்பாங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் பிஸியாக இருக்கக்கூடிய சிட்டியை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் 2 பேரும் சேர்ந்து ஒன்றா ஒரு பார்ட்டிக்கு போயிட்டு இருக்காங்க கைஸ். ஆக்சுவலாக ஹீரோடைய பேர் அர்ஜுன், ஹீரோனுடைய பேர் மீரா. இவங்க 2 பேரும் வேறு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒன்றா ஒரு பார்ட்டிக்கு போயிட்டு இருக்காங்க. இந்த பார்ட்டிக்கு போகிறதுல ஹீரோனுக்கு விருப்பமே கிடையாது. நம்ம வீட்டுக்கு போகலாம், ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அர்ஜுன் இந்த பார்ட்டிக்கு போகணும்னு ஆசைப்படுறாரு. ரீசெண்டாக இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு தமிழ் படம் பார்த்துருக்காங்க. அந்த படத்தில் வர டைலாக் ஒன்று ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சுங்க. அந்த டைலாக்கை ஒரு வாட்டி சொல்ல அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் ஹீரோயின் அப்படியே வெக்கப்பட்டுட்டே இவங்க 2 பேரும் ஜாலியாக பேசிட்டு ஃபைனலி அந்த பார்ட்டி அட்டன் பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாங்க. அங்கே வந்துட்டு கூட ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க, கண்டிப்பாக பார்ட்டிக்கு போய் தான் ஆகணுமா, பார்ட்டியை கேன்சல் பண்ணிடு, நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல, நீ அந்த தமிழ் படத்தில் வர டைலாக்கை சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு ஹீரோ கேட்குறாரு. உடனே ஹீரோயின் சொல்கிறாங்க, பார்ட்டியை கேன்சல் பண்ணிடு, நம்ம வீட்டுக்கு போகலாம், வீட்டுக்கு போயிட்டு கண்ணா பின்னான்னு காதல் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல 2 பேரும் சிரிச்சுட்டு அந்த பார்ட்டி அட்டன் பண்ணுறதுக்காக தான் போகிறாங்க. ஒரு பக்கம் ஹீரோ குடிச்சிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனுக்கு போர் அடிக்குதுன்னு பால்கனியில் நின்றுட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்கு உடனடியாக அவங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நான் போகிறேன், நீ என் கூட வரியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோக்கு பார்ட்டி அட்டன் பண்ணணும்னு தோணுது. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கார் டிரைவ் பண்ணிட்டு வீட்டுக்கு போகிறேன், நீ பார்ட்டியை முடிச்சுட்டு வா, எனக்கு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்ல, சரி பார்த்து பத்திரமா போ அப்படின்னு சொல்லி ஹீரோயினை மட்டும் ஹீரோ அமுச்சு விட்டுட்டு அந்த பார்ட்டியை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே காரில் வந்து உட்காந்துட்டு ஜாலியாக ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மொத்த சிட்டியும் தூங்கிட்டு இருக்கு, ரோடெல்லாம் எம்டியா இருக்கு. ஹீரோன் ஒரு பாட்டு கேட்கலாம் அப்படின்னு வண்டியை நிப்பாட்டி ஒரு பாட்டாக சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு பாட்டை வச்சுட்டு கிளம்பலான்னு நினைக்கும் போது அந்த வழியா 2 வீலர்ல 2 பேர் வரானுங்க. இந்த காருக்குள்ள ஒரு பொண்ணு மட்டும் தனியா இருக்கிறா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவனுங்க ஆட்களுக்கெல்லாம் இவனுங்க சிக்னல் கொடுக்குறானுங்க. உடனடியா இவனுங்க முன்னாடி போக பின்னாடி நம்ம ஹீரோயின் கார்ல வந்துகிட்டு இருக்காங்க. அவ்வளோ பெரிய ரோடே எம்டியா இருக்கு. ஆனா அந்த 2 வீலர்காரன் ஹீரோயினை போக விடாம அப்படியே தொல்லை கொடுத்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்கான். ஹீரோனும் ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா இவனுங்க வழியே விடுற மாதிரி இல்ல, இவனுங்க வேணுனே இந்த மாதிரி பண்றானுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி வேற வழியில போயிடலாம் அப்படின்னு வண்டியை நிப்பாட்டி ரிவர்ஸ் எடுக்கலான்னு பார்த்தா பின்னாடி ஒரு கார் நிக்குது. எல்லாரும் ஒண்ணு கூடிட்டானுங்க. ஹீரோனா ரவுண்ட் அப் பண்ணிட்டானுங்க. அந்த ஒரு நிமிஷத்தை நினைச்சு பாருங்க, மிட் நைட்ல ஒரு பொண்ணு மட்டும் தனியா கார்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கா. அத்தனை பேர் இப்படி சூழ்ந்து நின்னுட்டா என்ன ஆகும்? ஹீரோயின் ஹீரோக்கு விடாம கால் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ எடுக்கல. ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு இரும்பு ராடை தூக்கிட்டு வந்து கார் கண்ணாடி உடைக்கிறானுங்க. அப்ப நம்ம ஹீரோயின் என்ன நினைச்சாங்கன்னே தெரியல, டக்குன்னு துரிதமா செயல்பட்டு காரை ரொம்ப வேகமா இயக்கி அந்த இடத்துல இருந்து எப்படியோ தப்பிச்சிடுறாங்க. அடுத்த நாள் காலையில முதல் வேலையா இவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு நேற்று ராத்திரி நடந்த சம்பவத்தை பத்தி ரிப்போர்ட் பண்றாங்க. போலீஸ்காரங்க விசாரிச்சதுல நேற்று ராத்திரி இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது யார் அப்படின்னே கண்டுபிடிக்க முடியலங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ஏங்க உங்க பொண்டாட்டியா அர்த்தராத்திரியில இப்படி தனியாலாம் டிராவல் பண்ண விடுறீங்க அப்படின்னு ஹீரோக்கு திட்டு விழுது. அது மட்டும் இல்லாமல் ஹீரோடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு தாங்க டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீஸர். இந்த அளவுக்கு உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு இல்லையா, லைசன்ஸுக்கு கன் ஒன்று அப்ளை பண்ணி எப்போதுமே உங்கள் கையில் கன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, உங்களோட சேஃப்டி நீங்கள் உறுதி பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, கன்னா அப்படின்னு சொல்லி ஹீரோனு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நேற்று ராத்திரி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவனுங்களை அரெஸ்ட் பண்ணி ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா கன்னு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அமுச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு ஹீரோன் யோசனை பண்ணிட்டு இருக்க, ஹீரோ சொல்றாரு, அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்றதும் சரிதான், நான் எந்நேரமும் உங்க கூடயே இருக்கிறது இல்லைல்ல, அதனால ஃபர்ஸ்ட் நம்ம சேஃப்டியை நம்ம தான் பார்த்துக்கணும், நீ அப்ளை பண்ணு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ல ஹீரோனு சரின்னு கேட்டு அப்ளை பண்ணிடுறாங்க. என்னதான் நம்ம ஹீரோயின் நார்மல் வாழ்க்கைக்கு வந்தாலும் அன்னைக்கு ராத்திரி நடந்த இன்சிடென்ட் ஹீரோனுடைய மனசை விட்டு இன்னும் போவே கிடையாதுங்க. துரிதமாக செயல்பட்டதுனால ஹீரோயின் தப்பிச்சிட்டாங்க. அப்படி இல்லைனா ஹீரோனுடைய நிலைமை என்னவா மாறி இருக்கும் அப்படின்றத நினச்சி கூட பார்க்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ராத்திரி நம்ம ஹீரோயின் 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் அவங்களுடைய ஒர்க்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோனுக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுறாருங்க. அந்த மெசேஜை பார்த்துட்டு ஹீரோயின் ஸ்மைல் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோனுக்கு பர்த்டே வர
வரப்போகுது, பர்த்டேக்கு 2 பேரும் லாங் ட்ரிப் போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோனும் ஓகே சொல்லிடுறாங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆஃபீஸில் ரொம்ப பிஸியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய பாஸ் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அப்போ அங்கே இருக்கிற ஸ்டாஃப் சொல்கிறாரு, பொண்ணுங்க ஈஸியாக பாஸை ஓகே பண்ண வச்சிடுறாங்க, பசங்க தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி அப்செட்டாக போயிடுது. ஏன்னா அவர் சொன்ன விதமே கொஞ்சம் ராங்கான மேனரில் தான் இருக்கும். நான் அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறேன், அதனால் அவங்க ஓகே சொல்கிறாங்க, நீங்களும் அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுங்க, ஓகே சொல்லுவார் அப்படின்னு டீசெண்டாக பதில் சொல்லிட்டு வாஷ்ரூமில் போய் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ தாங்க நமக்கு தெரிய வருது, ஸோ நம்ம ஹீரோயின் கன் லைசன்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாங்க இல்லையா, லைசன்ஸும் வந்துருச்சு, கன்னும் வந்துருச்சு. அங்கே டேபிளில் வச்சுட்டு தான் இவங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ வாஷ்ரூம்குள்ளே யாரோ ஒருத்தவங்க வர மாதிரி இருக்கு. அவங்க கண்ணில் படக்கூடாதுன்னு பட்டுன்னு கன் எடுத்து ஹேண்ட்பேக்குள்ளே மறைச்சு வச்சுக்கிறாங்க. ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருக்க அந்த ஆஃபீஸோடைய செக்யூரிட்டி கிட்ட ஹீரோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா கார் இங்கெல்லாம் நிப்பாட்டக்கூடாது சார், அது ரூலே கிடையாது, நீங்கள் பின்னாடி போய் பார்க் பண்ணிட்டு வாங்க அப்படிங்கும்போது, ஒரு 5 நிமிஷம் என் பொண்டாட்டி வந்துருவா, நான் கிளம்பிடுவேன் அப்படிங்கும்போது 5 நிமிஷம்னாலும் 10 நிமிஷம்னாலும் இங்கே நிப்பாட்டக்கூடாது சார் அப்படின்னு ஆர்குமெண்ட். கரெக்டாக ஹீரோயின் வந்துட்டாங்க, இதோ வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயின் பார்த்தீங்கன்னா காருக்குள்ளே வந்து உட்கார ஹீரோ சொல்கிறாரு, அந்த செக்யூரிட்டி திட்டிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்ட்டு. அவரோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, நீ கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்ல ஹீரோ செக்யூரிட்டி கிட்ட சாரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. பரவாயில்லையே மனசார சாரி எல்லாம் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து இவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. டோல்கேட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா வாகனங்களையும் ஒரே வழியில் வந்து அமுச்சு விட்டுட்டு இருக்காங்க. ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்க, அங்கே ஏதோ ஒரு பஞ்சாயத்தாயி ஒருத்தனை போட்டு தள்ளிட்டானுங்க, அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்னு கேட்டுட்டு இவங்க 2 பேரும் டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோனுக்கு தண்ணி தாக அடிக்குது அப்படின்னு தண்ணி கேட்குறாங்க. டேஷ்போர்டில் இருக்குது அப்படின்னு சொல்ல ஹீரோன் டேஷ்போர்ட் ஓப்பன் பண்ணா தண்ணி பாட்டிலோட சேர்ந்து சிகரெட் பேக்கெட்டும் இருக்குங்க. ஆக்சுவலாக ஹீரோனுக்கு ஸ்மோக் பண்ணுற பழக்கம் இருக்குது, ஆனால் ஹீரோ ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுனால இவ்வளோ நாள் ஹீரோயின் ஸ்மோக் பண்ணாமல் இருந்தாங்க. இப்போ சர்ப்ரைஸாக அவங்களுக்கு பிடிச்ச பிராண்டையே இவர் வாங்கி வச்சிருக்காரு. பர்த்டே வருது இல்லையா, அதனால ஸ்மோக் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஹீரோயின் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக பிரைவேட் வில்லா ஒன்று புக் பண்ணியிருக்காருங்க. அந்த வில்லாவை நோக்கி தான் இவங்க போயிட்டு இருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டாக போகணுமா இல்லை ரைட்டில் போகணுமா அப்படின்ற கன்ஃபியூஷன் ஹீரோக்கு வந்துருது. ஹீரோயின் ஸ்ட்ரெயிட்டாக போகணுன்றாங்க, ஆனால் ஹீரோ ரைட்டில் தான் போகணும், இதுதான் ஷார்ட் கட்டு, ஹைவே ரீச் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அந்த வழியில் போக கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் யாருமே காணோம். அப்புறம் ஒரு இடத்துல ஆண்கள்லாம் ஒன்றா உட்காந்து சரக்க போட்டுக்கிட்டு இருக்காங்க, சீட் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்ததும் ஹீரோ காரை ஒரு ஓரமாக நிப்பாட்டிட்டு நான் போய் கேட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வழி கேட்குறாருங்க. ஆனால் அவங்க ப்ராப்பராக வழி சொல்ல மாட்டேன்றாங்க, எகத்தலமாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் தொடர்ந்து வழி கேட்டுக்கிட்டு இருக்கிறாருங்க. இப்போ ஹீரோயின் மட்டும் தனியாக காருக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அப்போ கார் கிட்ட ஒருத்தர் வந்து நின்று ஹீரோயின்ட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோனுக்கு அவரை பார்த்ததும் பயம் வந்துடுது, அதனால சைலண்டாக உட்காந்துக்கலாம் அப்படின்ட்டு அமைதியாக உட்காந்துக்கிறாங்க. ஆனால் அவர் தொடர்ந்து பேச்சு கொடுத்துட்டே இருக்கிறாரு. சாரி அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு கண்ணாடி ஏற்றி விட்டுட்டு அமைதியாக உட்காந்துக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே வழி கேட்டுட்டு ஹீரோவும் காரில் வந்து உட்கார்றாரு. 2 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தாபாக்கு போகிறாங்க. தாபாக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே மஞ்சு அப்படின்ற ஒரு பொண்ணு பட்டுன்னு இவங்க காரில் வந்து விழுகிறா. ஜஸ்ட் மிஸ், இல்லாட்டி அவளோட உயிரே போயிருக்கும். அந்த பொண்ணை ஒரு பையன் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறதே இவங்க பார்க்குறாங்க. இவங்களுக்கெல்லாம் சாவணும்னா நம்ம கார் தான் கிடைச்சதா அப்படின்னு 2 பேரும் புலம்பிட்டு கார் ஒரு ஓரமாக பார்க் பண்ணுறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம ஹீரோன் அவங்க ஹேண்ட்பேக்கில் இருக்கக்கூடிய கன்னை எடுத்து பேகுக்குள்ளே மாற்றி வைக்கிறாங்க. கன் எப்போதுமே உங்ககிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் லைசன்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி வாங்கியிருக்கு. இப்படி பேக்கில் மாற்றி வச்சிங்கன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கும் போது, அது என் பாதுகாப்புக்காக தானே வாங்கியிருக்குது, நீ என் கூட இருக்கும்போது எனக்கு வேற என்ன பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்ல, இருந்தாலும் அதை உங்ககிட்ட வைக்கிறது தான் நல்லது அப்படிங்கும் போது, உண்மை சொல்லணும்னா அது ரொம்ப ஹெவியாக இருக்குது, என்னால் தூக்கவே முடியல, அதனால தான் அப்படின்னு சொல்ல சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தாபாக்குள்ளே போகிறாரு. ஹீரோயின் வாஷ்ரூம் யூஸ் பண்ணுறதுக்காக வந்துடுறாங்க. அப்படி வாஷ்ரூம் யூஸ் பண்ணும்போது தான் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய டோர்லலாம் பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களை பற்றி தப்பு தப்பாக எழுதி வச்சிருக்காங்க. உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா தண்ணியை தொட்டு அதை அழிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கரெக்டாக வாஷ்ரூம்குள்ளே நுழைஞ்ச இந்த மஞ்சுன்ற பொண்ணு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காரில் வந்து விழுந்தாலே, அவள் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட வந்து சிஸ்டர் சிஸ்டர் என்னை காப்பாற்றுங்க சிஸ்டர், என்னோட ஹஸ்பண்டை ஆட்கள்லாம் பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க, எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படிங்கும்போது ஹீரோயின் ஒழுங்காக ரெஸ்பாண்ட் பண்ணாமல் சாரின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அமைதியாக வந்து தாபாவில் உட்காந்துடுறாங்க. நான் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்கேன், உனக்கு ஏதாவது வேணும்னா கூட எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணிக்க அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரே சத்தம். இந்த மஞ்சு அப்படின்ற பொண்ணை பார்த்தீங்கன்னா ஒருத்தன் அடிச்சு இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். பின்னாடியே அந்த பொண்ணோடைய புருஷனை ஒரு கும்பல் போட்டு அடி நடிச்சுக்கிட்டு இருக்கு. இதை கவனிச்ச ஹீரோ பார்த்தீங்கன்னா போய் தட்டி கேட்குறாரு, என்ன பிரதர் இங்கே நடக்குது அப்படின்ட்டு. இது என் சிஸ்டர் தான், இதில் நீ தலையிடாத அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் சைலண்டாக நின்றாரு. அங்கே இருக்கக்கூடிய எல்லோருமே வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, யாருமே எதிர்த்து கேள்வி கேட்கவே இல்லை. அந்த பையனை பார்த்தீங்கன்னா அடிச்சு வண்டியில் ஏற்றிடுறாங்க. அந்த பொண்ணையும் போட்டு அடின்னு அடிச்சு வண்டியில் ஏற்றுறாங்க. அந்த பொண்ணு காப்பாத்துங்கன்னு சொல்லி கேட்க, மறுபடியும் மனசு கேட்காம ஹீரோ வந்து என்ன பிரதர் இதெல்லாம் இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, பட்டுன்னு பலார்னு ஒரு அற விட்டுறான். அவன் இது என் ஃபேமிலி மேட்டர்னு சொல்கிறேன்ல, எதுக்கு தலையிடுற அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். இதில் கடுப்பான நம்ம ஹீரோனை உட்கார வச்சுக்கிட்டு ரொம்ப வேகமாக காரை ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. நீ எதுக்கு இப்படி இவ்வளோ வேகமாக ஓட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, என்னால் இதை ஏற்றுக்கவே முடியல, எப்படி எல்லாரும் முன்னாடியுமே என் மேலே கை வைக்கலாம், அதனால இவனுங்கெல்லாம் பட்டி காட்டானுங்க, இவனுங்களுக்கு ஒரு பயத்தை காட்ட போகிறேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இருக்கிற இடத்துக்கு ஹீரோ ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துடுறாருங்க. வண்டியை நிப்பாட்டி காரை ஓட்டி இறங்கி அந்த பேக்குள்ளே ஹீரோயின் கன்னை மாற்றி வச்சாங்க இல்லையா, அந்த கன்னை கையில் எடுத்துட்டு ஜஸ்ட்டு அவனுங்களை போய் மிரட்டிட்டு வந்துடுறேன், நீ காருக்குள்ளேயே உட்காரு அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் தேவையில்லாத வேலை, அமைதியாரு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. நீ அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாட்டுக்கு கன் எடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு.
ஹீரோயின் காருக்குள்ள இருக்கிறாங்க. இவன் சொன்னா கேட்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கையில பெண்ணை வச்சுக்கிட்டு பெண்ணை அழுத்திக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ போனவர் ரொம்ப நேரம் ஆகியுமே திரும்ப வரவே இல்லைங்க. தக்காளி அப்பா தாங்க ஹீரோ ஒரு விஷயத்தை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. அது என்ன அப்படின்னா, இவனுங்க ஆணவ கொலை பண்றதுக்காக தான் இந்த காதலர்களை இங்க பிடிச்சி இழுத்துட்டு வந்திருக்கானுங்க. இந்த ஒரு சூழ்நிலையில ஹீரோயினோட காரு கிட்ட ஒரு மனநல பாதிக்கப்பட்டவர் வந்து பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு, பூவை கொடுக்குறாரு. அப்ப நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா இந்த வழியா ஒருத்தர் கண்ணோட போனாரா பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அவரு நான் கார் ஓட்டுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க இவர் மனநல பாதிக்கப்பட்டவர் போல அப்படின்ட்டு. உடனே ஹீரோயின் காரை விட்டு இறங்கி வந்து நம்ம ஹீரோவை தேடி அப்படியே காட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ ஒரு மரத்துக்கு பின்னாடி இருந்து எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. அந்த பையனை போட்டு அடின்னு அடிச்சு சாவடிச்சுட்டானுங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. பூரா மென்டல் பயலோலா இருக்கானுங்க. இவனுங்க ஆணவ கொலை பண்றதுக்காக தான் கூட்டு வந்திருக்கானுங்க. இந்த இடத்துல இருந்து கிளம்பிடலாம் அப்படின்ட்டு ஹீரோ அந்த இடத்துல இருந்து ஓடி வராரு. ஆப்போசிட்ல ஹீரோயின் வராங்க. நம்ம முதல்ல இந்த இடத்துல இருந்து கிளம்புறதா நல்லது, பூரா மென்டல் பசங்களா இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்தா அந்த மனநல பாதிக்கப்பட்டவர் அங்க நின்றுட்டு இருக்காரு. அவரை பார்த்து பயந்து போன ஹீரோ கண்ணை காட்டி வழிய விடுறா அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்க, அவர் மனநல பாதிக்கப்பட்டவர் குழந்தை மாதிரி அப்படின்னு ஹீரோயின் சொல்ல டக்குன்னு பின்னாடி இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் வந்து ஹீரோனை அட்டாக் பண்ணிடுறாங்க, கண்ணையும் பிடுங்கிடுறாங்க. இவங்க போன்ல இருக்கக்கூடிய போட்டோஸ் எல்லாத்தையுமே செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ சொல்றாரு, இந்த டிபார்ட்மெண்ட்ல உயர் அதிகாரி எல்லாம் எங்களுக்கு தெரியும், எங்களை விட்டுருங்க, நாங்க இங்க இருந்து போயிடுறோம் அப்படின்னு சொல்ல ஹீரோனை அடிச்சு அங்கேயே உட்கார வச்சுட்டாங்க. இப்போ அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா கெஞ்சிக்கிட்டு இருக்கா, எங்களை விட்டுருங்க அப்படின்ட்டு. அப்போ ஹீரோ கிட்ட இருந்து பிடுங்கின அந்த கண்ணை வச்சு அந்த பொண்ணை சுட்டு தள்ளிடுறாங்க. இதை பார்த்து ஹீரோயின் பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில இப்போ இவங்க 2 பேர் வேற பார்த்துட்டாங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ண, ஃபர்ஸ்ட் இந்த 2 டெட் பாடியை புதைச்சிருவோம், அதுக்கப்புறம் அந்த ஆளை போட்டு தள்ளிடுவோம், அந்த பொண்ணு கிட்ட டீல் பேசுவோம், அப்புறம் அந்த காரை கொண்டு போய் மார்க்கெட்ல சேல் பண்ணிடலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் நம்ம இங்கிருந்து எப்படி போவோம், என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க நம்மளை கொல்றதுக்கு தான் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ ஒரு குழியை தோண்டி இந்த 2 டெட் பாடியும் புதைக்க பார்க்குறாங்க. அப்போ இந்த மனநல பாதிக்கப்பட்டவர் இருக்கிறார் இல்லையா, கீழே கிடக்கிற அந்த கன்னை தூக்கிட்டு நேராக ஹீரோயின் கிட்ட வராரு. உங்களோட காரை கொண்டு போய் மார்க்கெட்ல சேல் பண்ண போறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயின் 2 பேருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு கையில் இருக்கக்கூடிய கன்னை கவனிச்சுட்டு, நீ கன்னு வேணும்னு கொடுத்துருவான் கேளு அப்படின்னு சொல்ல ஹீரோ அந்த கன்னை கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த மனநல பாதிக்கப்பட்டவர் அது என்னது, நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, நான் இந்த கார் சாவியை தரேன், நீ அந்த கன்னை தரேன் அப்படிங்கும்போது, கார் சாவியை கொடு நான் கன்னு தரேன் அப்படிங்கும்போது ஹீரோ அதெல்லாம் தர வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் சாவியை கொடுத்த உடனே அவர் கன்னை கொடுத்துட்றாரு. உடனே அந்த கன்னை காட்டி மிரட்டி சாவியை கொடுன்னு சொல்லி மிரட்ட உடனே எல்லாரும் ஒன்று கூடிடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த மனநல பாதிக்கப்பட்டவர்கிட்ட இருந்து கார் சாவியை பிடுங்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது கன்னு ட்ரிகர் ஆகி அந்த மனநல பாதிக்கப்பட்டவர் இறந்து போயிடுறாரு. ஸோ அதை பார்த்து எல்லோருமே டென்ஷன் ஆயிடுறாங்க. அந்த கார் சாவியை கூட எடுக்காம அந்த இடத்துல இருந்து ஹீரோயின் ஓடி வந்துடுறாங்க. இப்போ அவனுங்க எல்லாரும் சேர்ந்து ஹீரோனை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற கும்பலை கன்னை காட்டி மிரட்டிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் ரோட்ல போய் நின்றுட்டு யாராவது வண்டியில் லிஃப்ட் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்றாங்க. அந்த வழியாக வர எந்த வண்டியுமே நிற்க மாட்டேது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க காரை எடுத்துட்டு வந்து மோதுறதுக்காக வராங்க. ஸோ அதுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக ஹீரோ பட்டுன்னு ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு புல்லட்டா காலி ஆயிட்டு இருக்கு. என் தம்பியை குழந்தை மாதிரி இருந்த என் தம்பியை கொண்டுட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ஒரு வெறியோட நம்ம ஹீரோனை துரத்த ஆரம்பிக்கிறானுங்க. இந்த ஒரு சூழ்நிலையில மண் சரிவில் விழுந்து ஹீரோயின் 2 பேருமே ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சிடறாங்க. இப்போ ஒரு கும்பல் பார்த்தீங்கன்னா ஹீரோவையும் ஒரு கும்பல் ஹீரோனையும் துரத்த ஆரம்பிக்குது. இவங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமா பயந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோவை தேடி மறுபடியும் அந்த காட்டுக்குள்ளேயே ஓட ஆரம்பிக்கிறாங்க, அந்த கும்பல் கிட்ட இருந்து தப்பிச்சு. இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு மண் சரிவு கிட்ட உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அவருடைய கன்னில் எவ்வளோ புல்லட் இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கும்போது கடைசியாக ஒரே ஒரு புல்லட் மட்டும்தான் இருக்கும். இதை வச்சு தான் சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அந்த மண் சரிவில் இருந்து அப்படியே பொறுமையாக எந்திரிச்சு வர ஆரம்பிக்கிறாரு. அந்த கும்பல் பார்த்தீங்கன்னா புதற்குலையெல்லாம் டார்ச் அடிச்சு தேட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு கல்லை தூக்கி வேற ஒரு டைரக்ஷனில் வீசுறாங்க. ஸோ அந்த இடத்துல சவுண்டு கேட்கும்போது அங்கே தான் யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டைவர்ட் ஆகி போயிடுறானுங்க. இதை பயன்படுத்தி ஹீரோயின் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தப்பிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு பக்கத்தில் யாரோ ஒருத்தவங்க வர மாதிரி இருக்குது. பட்டுன்னு கன் எடுத்து நீட்டுறாரு. பார்த்தா அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வந்திருக்காங்க. நல்ல வேலை இவர் ட்ரிகர் பண்ணவே இல்லை. உடனே ஹீரோயின் மறுபடியும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒளிஞ்சிருந்து ஒருத்தன் வந்து அட்டாக் பண்ணிடுறான். ஸோ அவன் கூட நம்ம ஹீரோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. கன்னு ஹீரோயின் கையில் இருக்குது. ஹீரோயின் கிட்ட நீ சுடுன்னு சொல்ல ஹீரோனால கரெக்டாக டார்கெட் பண்ணவே முடியலங்க. தப்பி தவறி அந்த புல்லட் ஹீரோ மேலே பட்டுருச்சுன்னா என்ன ஆகுது அப்படின்னு பயந்து யோசனை பண்ணிட்டு இருக்க, அதுக்கிடையிலேயே அந்த நபர் கத்தியால ஹீரோடைய காலிலேயே குத்த ஹீரோ வழி தாங்க முடியாமல் கதறாரு. உடனே ஹீரோயின் ஷூட் பண்ணிடுறாங்க. அந்த ஆளு இறந்து போயிடுறான். இப்போ நம்ம ஹீரோடைய காலில் கத்தி குத்து இருக்குது. ஹீரோயின் தான் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு ஹீரோவா அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்த ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த குரூப்ல இருக்கிறவங்கலாம் டென்ஷன் ஆயிடுறானுங்க கைஸ். ஏன்னா இவங்க குரூப்ல இன்னொருத்தர் இறந்து போயிட்டார் இல்லையா. இந்த ஒரு சூழ்நிலையில நம்ம ஹீரோவை அப்படியே அந்த ரயில்வே ட்ராக்குக்கு கீழே ஒரு இடத்துல வந்து படுக்க வச்சுட்டு, தயவு செஞ்சு தூங்காத, கண்ணை திறந்து பாரு, நீ தூங்கினா இறந்து போயிடுவ, எனக்காக கொஞ்ச நேரம் பொறுத்துக்க, நான் ஊருக்குள்ள போய் யாரையாவது கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கையில் இருக்கக்கூடிய வாட்சை கழட்டிக்கிறாங்க. அப்புறம் ஏதாவது பணம் இருக்கான்னு பார்த்தா பணம்லாம் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நீ இங்கேயே ப்ராமிஸ் பண்ணு, நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன்னு சொல்லு அப்படிங்கும்போது ஹீரோவும் காத்துட்டு இருப்பேன்னு சொல்றாரு. உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் படத்தில் வர
டைலாக்கை சொல்கிறாங்க. நம்ம பார்ட்டி பண்ண வேண்டாம், வீட்டுக்கு போய் கண்ணா பின்னான்னு காதல் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோ ஸ்மைல் பண்ணுறாரு. உடனே ஹீரோயின் ரொம்ப வேகமாக அந்த ஊருக்குள்ளே வராங்க. கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் ஓடி வராங்க. ஒரு இடத்துல லைட்டு தெரியுது, பார்த்தா அது தண்ணி டேங்க் போல். போய் ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துட்டு மறுபடியும் கிராமத்தை நோக்கி நகர ஆரம்பிக்கிறாங்க. அந்த வழியாக ஒரு கார் ஒன்று வருதுங்க. அந்த காரை வழிமறைச்சு உள்ளே இருக்கிறவங்க கிட்ட உதவி கேட்கலான்ட்டு என்னுடைய ஹஸ்பண்டை ஒரு கும்பல் அட்டாக் பண்ணிருச்சுன்னு சொல்ல ஆரம்பிச்ச உடனே உள்ளே இருக்கிறவங்களுடைய முகத்தை எல்லாம் பார்த்தா ரவுடி பசங்க மாதிரி இருக்குது. அவனுங்க கிட்ட இருந்து தப்பிச்சு இவனுங்க கிட்ட மாட்டின கதையாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சைலண்டாக அங்கேருந்து நகர்ந்து போயிடுறாங்க. அந்த காருக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கிறவங்களும் யார் இந்த பொண்ணு, இந்த ராத்திரியில் வந்து நம்மக்கிட்ட ஏதோ உதவி கேட்குறா, அப்புறம் அவளே போறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. அப்புறம் மறுபடியும் நம்ம ஹீரோயின் ரொம்ப வேகமாக ஓட ஆரம்பிக்கிறாங்க. அங்கே போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிறதுக்கான சைன் தெரியுது. அங்கே போயிட்டு கதவை தட்டினா ஒரே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மட்டும்தாங்க ஸ்டேஷனில் இருக்கிறாரு. அவர்கிட்ட இந்த மாதிரி என்னுடைய புருஷனை ஒரு குரூப் அட்டாக் பண்ணிட்டாங்க, வந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்ல, இருமா நான் உயர் அதிகாரி கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உயர் அதிகாரிக்கு அவர் ஃபோன் போடுறாருங்க. ஆனா அந்த ஆள் பாத்தீங்கன்னா ஹைவேஸ்க்கு இந்த பக்கம் நடந்திருக்குதா இல்ல அந்த பக்கம் நடந்திருக்குதா, அந்த பக்கம் நடந்தா நமக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல, இந்த பக்கம் நடந்தாதான் நம்மளோட எல்லைக்குட்பட்ட இடம் அப்படின்னு 1008 கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஹீரோனுக்கு கோவம் வந்துருது. ஐயா என் புருஷன் ஆபத்துல இருக்கிறான், தயவு செஞ்சு வந்து காப்பாத்துங்க, அது மட்டும் இல்லாம அந்த குரூப் ஆணவ கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்ச உடனே பட்டுன்னு அந்த ஸ்டேஷன்ல இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் வாண்டடா போனை கட் பண்ணி விட்டுறாரு. ஏங்க போனை கட் பண்ணி விட்டாங்க அப்படிங்கும்போது, எங்களால் உதவி பண்ண முடியாது, கிளம்பு அப்படிங்கும்போது, நான் உயரதிகாரி கிட்ட பேசிக்கிறேன் அப்படிங்கும்போது, அதெல்லாம் முடியாது கிளம்பு அப்படின்னு ஒயரை துட்டுறாரு. அப்பதான் தெரியுது இந்த ஸ்டேஷன்ல இருக்கிற போலீஸ் ஆஃபீஸரும் அந்த குரூப்புக்கு சப்போர்ட்டர் அப்படின்ட்டு. உடனே ஹீரோயின் ஸ்டேஷன் விட்டு வெளியே வராங்க. அங்கே ஒரு சைக்கிள் இருக்குது. அந்த சைக்கிள் எடுத்துட்டு ரொம்ப வேகமாக தன்னோட புருஷனை காப்பாற்றுறதுக்காக வந்துகிட்டு இருக்காங்க. ஆப்போசிட்ல ஒரு வண்டி வர மாதிரி தெரியுதுங்க. பார்த்தா இந்த உயர் அதிகாரியோட வண்டி தாங்க. அவரு பார்த்தீங்கன்னா, வாமா நான் உன்னை வந்து உன் புருஷன்ட்ட கூட்டிட்டு போறேன், நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி வண்டியில் ஏற்றிக்கிறாரு. இந்த மாதிரி போலீஸ் ஆஃபீஸர் ஸ்டேஷனில் நடந்ததெல்லாம் யார்ட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணிடாதீங்க, எங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்ல, ஏங்க இப்படியாங்க பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் மனசில் வச்சுக்காதமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த காஸ்ட் சிஸ்டம் என்ன மாதிரி இருக்கு அப்படின்றதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அதுலலாம் ஹீரோனுக்கு சுத்தமா உடன்பாடே இல்ல. பேசிக்கிட்டு இருக்கும்போதே இந்த போலீஸ் ஆஃபீஸர் நீங்க என்ன ஜாதி அப்படின்னு ஹீரோனை பார்த்து கேட்க, ஹீரோன் ஒரு பேரை சொல்றாங்க. இது சர்நேம், ஜாதி கிடையாது, உங்க ஜாதி என்ன அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோனுக்கு கரெக்டா தெரியல. இந்த ஒரு சூழ்நிலையில அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்றாரு, இந்த கிராமத்துல போயிட்டு ஒரு 12 வயசு பையனை கூப்பிட்டு உன் ஜாதி என்னன்னு சொல்லி கேட்டா கரெக்டா சொல்லுவான், அந்த ஆளோட ஜாதி என்னன்னு கேட்டா கரெக்டா சொல்லுவான், எல்லாத்தோட ஜாதியுமே தெரிஞ்சு வச்சிருப்பான். ஸோ அந்த மாதிரி தான் இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, உன் புருஷன் எங்கம்மா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. அந்த வண்டியோட மிரர்ல ஹீரோயின் பாக்குறாங்க. பார்த்தா அந்த கும்பல் வந்து இந்த போலீஸ் வண்டிக்கு பின்னாடி தான் வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இன்ஸ்பெக்டர் வந்து அந்த ஆட்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தெளிவா தெரிஞ்சிருச்சு. ஹீரோயின் அங்கிருந்து தப்பிச்சு போறதுக்கு முயற்சி பண்ணும்போது இந்த போலீஸ் ஆஃபீஸர் அலோவ் பண்ணல. அப்ப ஹீரோயின் கையில வச்சிருக்கிற பெண் எடுத்து பட்டுன்னு அந்த போலீஸ் ஆஃபீஸரோட கண்ணிலேயே குத்தி கீழே தள்ளி விட்டுட்டு அந்த வண்டியவே எடுத்துட்டு ரொம்ப வேகமா ஓட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப இந்த கும்பல் பாத்தீங்கன்னா கார் சேஸ் பண்ணிட்டு வந்து ஆக்சிடென்ட் பண்ணி விட்டுறாங்க. அந்த ஆக்சிடென்ட்ல பாத்தீங்கன்னா இந்த வண்டி வந்து கவுந்துருதுங்க. உடனடியா இந்த கும்பல் பாத்தீங்கன்னா ஹீரோனை காருக்குள்ள இருந்து வெளியே இழுத்து போட்டு கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. வந்து பார்த்தா வண்டிக்குள்ள நம்ம ஹீரோன் இல்ல. நம்ம ஹீரோன் ஆக்சிடென்ட் ஆன உடனே எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த வண்டியை விட்டு வெளியே வந்து அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடிட்டாங்க. அது ஒரு கல்குவாரி மாதிரியான இடங்க. அங்க போயிட்டு ஹீரோனை வலை வீசி தேட ஆரம்பிக்கிறானுங்க. ஆனா எங்க தேடியுமே ஹீரோனை காணோம். இப்பதான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, அதுக்குள்ள இவ எப்படி தப்பிச்சு போயிருப்பா அப்படின்ற மாதிரி எல்லாரும் குழம்பி போய் பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. இவ மட்டும் தப்பிச்சு போனானா எல்லாருமே மாட்டிப்போம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா ஹீரோன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த கல்லை புடிச்சு கல்குவாரி மேல ஏறிட்டாங்க. அவனுங்க அங்க நின்று பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே கல்லை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. கொஞ்சம் அசைஞ்சா கூட இவங்க கிட்ட மாட்டிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அசையாமல் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் அந்த இடத்துல இருந்து கிளம்பும் போது ஒருத்த மட்டும் பார்த்துறான், தோ அங்கே தான் இருக்கா, அவளை விடாத அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கல் எடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் அந்த வலியோட வேதனையோட அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறிட்டு அவங்க மேலே இருந்து கல்லை தூக்கி இவங்களை மேலே போட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஹீரோயின் எப்படியோ ரிலாக்ஸ்டாக ஒரு இடத்துல போய் படுக்கிறாங்க. பார்த்தா ஒர்க்கர்ஸ் தங்கக்கூடிய ஒரு இடம் ஒன்று இருக்குதுங்க. அந்த இடத்துல போய் கதவு தட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ள புருஷன் பொண்டாட்டி தங்கிட்டு இருக்காங்க. யாருங்க நீங்க அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோயின் வந்து உதவி கேட்குறாங்க. இந்த மாதிரி என் புருஷனும் ஒரு குரூப் வந்து அட்டாக் பண்ணிருச்சு, எப்படியாவது வந்து காப்பாத்துங்க ப்ளீஸ் அப்படின்ட்டு. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு யாரோ ஒருத்தவங்க வர மாதிரி இருக்குது. டக்குன்னு நம்ம ஹீரோயின் உள்ளே வந்துக்கிறாங்க. ஸோ என்னை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படிங்கும்போது ஹீரோயினை அவங்க ஒளிய வச்சுட்டு கரெக்டாக அந்த நபர் வரும்போது அந்த நபருக்கு தண்ணி எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அந்த நபர் கேட்குறாரு, இங்கே ஒரு பொண்ணு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை யாரும் வரல, பார்க்கல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிடுறாங்க. சரின்னு கேட்டுட்டு அந்த குரூப் அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிருதுங்க. அவங்க போனதுக்கப்புறம் இந்த நபர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்னால் உங்களுக்கு எந்த உதவியுமே பண்ண முடியாது மேடம், ஏன்னா நாங்களே இங்கே வேலை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கிறோம், மைக்ரேட் ஒர்க்கர்ஸ். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த கிராமத்தோடைய அந்த சர்பஞ்சை போய் பாருங்கள், அந்த சர்பஞ்சு கண்டிப்பாக உங்களுக்கு உதவி பண்ணுவார், உங்கள் புருஷனை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்ல, சர்பஞ்ச் வீடு எங்கே இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க இவங்க அட்ரஸை சொல்லிடுறாங்க. உடனடியாக நம்ம ஹீரோயின் அந்த கிராமத்துக்குள்ளே போகிறாங்க.
அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய வீடுகள்லாம் பூட்டப்பட்டிருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிராமத்தில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று போயிட்டு இருக்குதுங்க, திருவிழா. ஸோ அதையெல்லாம் வேடிக்கை பார்க்கறதுக்காக போயிருக்காங்க. 2 சின்ன பசங்க கிட்ட இந்த மாதிரி சர்பஞ்ச் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த வீடு எதுக்கு உங்களுக்கு, அது எங்கள் வீடு தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, வீட்டை காட்டு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்குறாங்க. அந்த பையன் பார்த்தீங்கன்னா அந்த வாட்ச் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த வாட்சை வச்சுக்க, காட்டு வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போக, அந்த பையனும் பார்த்தீங்கன்னா வீட்டை காட்டுறான். போய் சர்பஞ்ச் வீட்டு கதவை தட்ட, சர்பஞ்சுக்கு காது கேட்காதுங்க, மிஷின் இருந்தால் மட்டும்தான் காது கேட்கும். சர்பஞ்சோடைய மருமகளும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. காலேஜுக்கு அனுப்புனா இப்படி தான் லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாள் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அந்த ஆணவ கொலை பண்ணாங்க இல்லையா, அந்த பொண்ணோடைய அம்மாவே இந்த சர்பஞ்ச் தாங்க. போய் கதவை தட்டினா கரெக்டாக சர்பஞ்ச் வந்து யாருமா நீ அப்படின்னு சொல்லி கேட்க, பட்டுன்னு ஹீரோன் வாங்கிடுறாங்க. உடனே ஹீரோனை கூட்டிகிட்டு போய் ரூம்குள்ளே படுக்க வச்சுட்டு, என்னமாச்சு யாருமா நீ அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோன் எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. அப்போ தான் தெரியாது சர்பஞ்சுக்கு காது கேட்கவே இல்லை. அந்த மிஷினை எடுத்துகிட்டு வான்னு மருமக கிட்ட சொல்ல, மிஷினை எடுத்துகிட்டு வரதுக்கு மருமக யோசனை பண்ணுறாங்க. அப்பதான் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஃபோட்டோவை பார்க்குறாங்க. ஸோ அவங்களோட பொண்ணை பற்றி நம்ம அவங்ககிட்டயே வந்து சொல்லியிருக்கோம், ஆணவ கொலையை பண்ணுறதே இந்த குடும்பம் தான் அப்படின்னு சொல்லி. மிரண்டு போன நம்ம ஹீரோயின் அதுக்குள்ளே உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு இந்த சர்பஞ்சு ஹீரோனையும் இந்த மருமகளையும் உள்ளே லாக் பண்ணி வெளியே போய் அவங்களுக்கெல்லாம் ஃபோன் போட்டு வர வச்சுட்டு இருக்காங்க. இப்போ இந்த மருமக சொல்கிறா, 8 வருஷமாக நானும் தெரியாதனமாக இந்த குடும்பத்தில் வந்து மாட்டிக்கிட்டேன், தப்பிக்கிறதுக்கு வழி இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த குரூப் அந்த இடத்துக்கு வந்துடுதுங்க. ஹீரோனை தூக்கி வெளியில் போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடி தாங்க முடியாமல் ஹீரோன் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹீரோன் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பையன், ஸோ அந்த பையனை இந்த வீட்டில் இருக்கிறவங்கலாம் உசுராக பார்ப்பாங்க. அதனால் அந்த பையனை வந்து பணைய கைதியாக வச்சுட்டு மிரட்டுவோம் அப்படின்ட்டு அந்த பையனை தூக்கி நான் கிணத்துல போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு என்ன வேணும் சொல்லு, அந்த பையனை விட்டுரு அப்படின்னு சொல்ல, எல்லாரும் வீட்டுக்குள்ளே போகணும், அந்த கார் சாவி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்ல, அந்த பையனுடைய அம்மா கார் சாவியை வாங்கி கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் கார் எடுத்துகிட்டு ஹீரோன் அந்த இடத்துலேருந்து எப்படியோ தப்பிச்சு போயிடுறாங்க கைஸ். நேராக தன்னோட புருஷனை காப்பாற்ற போகிறோம் அப்படின்ற சந்தோஷத்தில் அந்த ரயில்வே ட்ராக் கிட்ட போக, அப்பதான் இவங்க ஓட்டிட்டு போன அவங்களுடைய காருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கிளாத்தை ஹீரோயின் கவனிக்கிறாங்க. ஸோ அது ஹீரோனுடைய கணவருக்காக ஹீரோயின் கொடுத்துட்டு வந்த கிளாத்து. கணவர் இருக்கிற இடத்த ஆல்ரெடி இவனுக்கு ரீச் பண்ணிட்டானுங்க அப்படின்றத அப்பதான் ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ கணவர் இருந்த அந்த இடத்த போய் பார்க்கும்போது அங்கே ஹீரோனுடைய கணவர் கொல்லப்பட்டிருக்கிறாரு. அதை பார்த்து ஹீரோயின் அங்கேயே உட்காந்து கதறி அழுவ ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனுடைய மனசுக்குள்ள ஒரு வெறி வருது பாருங்க. உடனே காரை எடுத்துட்டு நேராக இந்த கிராமத்துக்குள்ள தான் நுழையிறாங்க. நேராக அந்த சர்பஞ்ச் வீட்டுக்கிட்ட வராங்க. அப்போ வீட்டுக்குள்ள இந்த ரவுடி பசங்களாம் பார்த்தீங்கன்னா அவள் எங்கே போயிருப்பா, அவளை போய் பிடிச்சிடலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்க. பார்த்தா ஹீரோன் ஆப்போசிட்ல தான் நின்றுட்டு இருக்காங்க. இவன் இங்கேயே வந்துட்டா, இவளை கொல்லாம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரானுங்க. ஹீரோன் அந்த வெறித்தனத்தோட உச்சகட்டத்தில் இருந்துட்டு இருக்காங்க. அவனை பார்த்த உடனே அப்படியே காரை வேகமாக ஓட்டிட்டு போய் ஒருத்தனை அங்கேயே அடிச்சு நசுக்கி சாவடிச்சிடுறாங்க. அதை பார்த்து இன்னொருத்தன் ஓட ஆரம்பிக்கிறான். நீ எங்கே ஓடிடுவேன்னு பார்த்துடலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்துக்குள்ள சுற்றி ஹீரோன் காரை ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவன் சந்துக்குள்ளெல்லாம் பூந்து ஓடுறான். அந்த சந்துக்குள்ளேயும் ஹீரோன் அவ்வளோ பெரிய காரை அப்படியே ஓட்டிட்டு போயிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் டெட் எண்டில் இருக்கிறான். யோசிக்காம அப்படியே கொண்டு போய் காரை செவுத்தோட செவுரா நசுக்கி அங்கேயே சாவடிச்சிடுறாங்க. அவ்வளோ வெறிங்க, தன்னோட கணவனை கொன்ன வெறி. அதுக்கப்புறம் ஹீரோயின் காரை விட்டு இறங்கி வராங்க. அங்கே கிடக்கிற இரும்பு ராடை கையில் எடுத்து வச்சுக்கிறாங்க. ஒரு 2 பேர் பைக்கில் வரானுங்க. அந்த பைக்கில் வரும்போதே பட்டுன்னு ஒரே அடிங்க, 2 பேரும் பைக்கை விட்டு கீழே விழுந்துடுறாங்க. பொண்ணோட அண்ணனும் மாமனும் தான் அந்த வண்டியில் இருக்கானுங்க. ஸோ பொண்ணோடைய அண்ணன் மட்டும் எந்திரிக்கிறான். பொண்ணோடைய மாமங்காரன் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. பொண்ணோடைய அண்ணா மாமா மாமா அப்படின்னு சொல்லி கத்த பார்த்தா அந்த ஆள் ஸ்பாட்லேயே கல்லில் குத்தி இறந்து போயிட்டாரு. இப்போ இரும்பு ராடை தூக்கிட்டு அந்த அண்ணங்காரனை ஹீரோயின் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணோடைய அண்ணங்காரனுக்கு காலில் அடிபட்டு அவனால் நடக்க முடியல, நொண்டி நடந்துகிட்டு இருக்கான். நீ எவ்வளோ தூரம் நடக்கிறேன்னு நான் பார்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணோடைய அண்ணங்காரனை அந்த இரும்பு ராடால் அடின்னு அடித்து சாவடிக்கிறாங்க. ஹீரோனுக்கு அவ்வளோ வேதனைங்க. அந்த இடத்துக்கு இந்த பொண்ணோடைய அண்ணனோட ஒய்ஃபும் பையனும் வந்து நிற்கிறாங்க. அந்த அம்மாவும் வந்து நிற்கிது. ஸோ அவங்கள மட்டும்தான் வந்து இந்த குடும்பத்தில் பிழைக்கிறாங்க. வேற யாருமே பிழைக்கவே இல்லை. எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் சாவடிச்சிடுறாங்க. ஜாதி வரியால் அழிஞ்ச குடும்பம் அப்படின்னு இந்த கிராமத்தில் இந்த குடும்பம் பேர் எடுத்து வாழப்போகுது. இத்தோட இந்த படம் முடியுதுங்க. இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் படத்தோடைய பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ். டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.